எல்லா அப்பார்ட்மெண்ட் கீழேயும் கார் பார்க்கிங் இருக்கும், இல்லை ஏதாவது சின்ன சின்ன கடை இருக்கும். ஆனால் அப்பார்ட்மெண்ட் கீழே 15 டன் தங்கம், அதுவும் ஒரு சீக்ரெட் வால்ட்டுக்குள்ளே 15 டன் தங்கம் அந்த அண்டர் கிரவுண்ட்லேயே இருக்குது. அந்த பில்டிங்கில் வாழ்கிற யாருக்குமே, அவங்க வாழ்கிறதுக்கு கீழே 15 டன் தங்கம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. 15 டன், 1 டன் 2 டன்னாலே எங்கேயோ போயிடும். 15 டன்னா 15 டன் தங்கத்தோட விலை வந்து இவ்வளோ. இந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து இட்டாலியிலேருந்து கொரியாவுக்கு வந்து தான் தங்கத்தை எடுக்கிறான். இந்த சீரீஸோட பேர் என்னென்னா வின்சென்சோ. இந்த வின்சென்சோ சீரீஸோட எபிசோட் 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோட் 1, 2 ஏற்கனவே போட்டேன். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், இல்லைனா வந்து எண்டு கார்டில் வரும், போய் பாருங்கள். இல்லைனா சேனலுக்குள்ளே இருக்கும். நீங்கள் எபிசோட் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். கதையிலேருந்து சீன் பை சீன் நரேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சீரீஸ் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வின்சென்சோட 3rd எபிசோடில் என்ன காமிக்கிறாங்கன்னா, பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறதுக்காக அந்த ஆளுங்க உள்ளே போகும்போது அங்கே பார்த்தா ஒரு பெரிய பார்ட்டி நடக்கும். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்து உள்ளே போகும்போது செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் இருந்து தான் ஆகணும், ஏன்னா வந்து இங்கே நிறைய விஐபிஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ, யார் அந்த விஐபின்னு பார்த்தா இட்டாலியனோட பிராண்ட் அம்பாசிடர், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இம்பார்ட்டன்ட் கெஸ்ட் எல்லாம் இருப்பாங்க. ஸோ இது ஒரு பெரிய லெவல் பார்ட்டின்றதுனால அவங்களால இப்போதைக்கு டெமாலிஷ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அவங்க திருப்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி வின்சென்சோ கிட்ட, நீ ஏன் வந்து பில்டிங் இடிக்காம தடுக்கிறதுக்கு இவ்வளோ போராடுற, உனக்கு ஆக்சுவலாக என்னதான் ரீசன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு இந்த இடமோ இந்த பிளாஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரீசன்லாம் ரொம்ப சில்லியாக தெரியுது, இதை நான் நம்ப சொல்கிறியா அப்படின்னு சர்க்காஸ்டிக்காக கேட்பாங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகும்னா, டெனன்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வின்சென்சோ நமக்காக இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்து இவ்வளோ செலவு பண்ணி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணார்னா அப்போ அந்த பில்டிங்கை இடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். ஸோ அவர் நம்ம சைடு தான் இருக்காரு, நான் வின்சென்சோவை நம்புறேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெனன்ஸும் வின்சென்சோவை நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன் என்ன காமிக்கிறாங்கன்னா, வின்சென்சோட இன்டர்ன் வந்து வின்சென்சோட ரெக்கார்டை ஹீரோயின் கிட்ட சப்மிட் பண்ணுவான். சப்மிட் பண்ணிவிட்டு ஏதாவது கிரிமினல் ரெக்கார்டு இருக்கான்னு கேட்கும்போது, இல்லை ரொம்ப க்ளீனாக இருக்குது, அவர் இட்டாலியன் லாயர் தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்கன்னா, வின்சென்சோ பிளாஸாவில் அந்த இருக்கிற இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது மிஸ்டர் ஆனை மீட் பண்ணுறாரு. அண்ட் மிஸ்டர் ஆன் வந்து வின்சென்சோவை பார்த்து, நீ தானே வின்சென்சோ அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு என்ன முன்னாடியே தெரியுமா அப்படின்னு வின்சென்சோ கேட்கும்போது, இல்லை நான் பார்ட்டியில் பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி வின்சென்சோ கிளம்பிடுறான். மிஸ்டர் ஆனும் வின்சென்சோவை மானிட்டர் பண்ணணும், அதுக்காக அங்கே இருக்கிற ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்றாங்க. செஃப் கிட்ட கேட்டு என்னை எப்படியாச்சும் வேலைக்கு சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே வேலைக்கு சேர்ந்துடுறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் என்ன காமிக்கிறாங்க, வின்சென்சோ அப்புறம் ஹீரோயினோட அப்பா எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்கிற வந்து பேபிள் குரூப்போட ட்ரக்கை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ட்ரக்கை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வின்சென்சோ என்ன சொல்கிறான்னா, இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ண போகிற ட்ரக்கில் வந்து நார்கோட்டிக்ஸ் இருக்குது, அதாவது போதை தன்மை இருக்குது, அது ஜஸ்ட் பெயின் கில்லர் கிடையாது, ரொம்ப மோசமான ஒரு ட்ரக் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஷாக் ஆகிட்டு, ஓ அப்படியா, இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இது ஒரு பெயின் ரிலீவராக மட்டும் இருக்காது, அது ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகி எல்லா மக்களும் அதுக்கு வந்து ரொம்ப ட்ரக் அடிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா டென்ஷன் ஆகிட்டு, இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, நான் ஜெயிலுக்கு போகிறத பற்றியும் கவலைப்படாமல் நான் அந்த மொத்த ட்ரக்கையும் எரிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப கோவத்தோடு சொல்லுவார். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து டெரஸில் நின்றுட்டு யோசிச்சுட்டு இருப்பார். அதாவது அங்கே தப்பிச்ச ஒரு ரிசர்ச்சர் வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவர்கிட்ட இந்த ட்ரக் பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பாரு. அந்த ரிசர்ச்சரும் அவங்க ஹீரோயினோட அப்பாவும் இந்த ட்ரக் பற்றி பேசுவாங்க. அப்போ அந்த ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ண ட்ரக் வந்து RDU-19 பேர் வச்சுருக்காங்க. இதுக்காக ஒரு 5 சப்ஜெக்ட் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க. அந்த ட்ரக்கை வந்து அவங்க மேலே டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க எவ்வளோ தூரம் இதில் தாக்கு பிடிக்கிறாங்க. பட் அவங்க அந்த பெயின் கில்லர்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பாடி ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப மாறிடுச்சு. நிறைய பேர் ரத்தம் வந்து எடுத்தும் அவங்கள வந்து விடாமல் அடைச்சி வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அண்ட் இது வந்து நார்மல் பெயின் கில்லர் இல்லாமல் ஒரு நார்கோட்டிக் பெயின் கில்லர், அதாவது ட்ரக் பெயின் கில்லர். ஸோ இந்த மாதிரி ஒரு மோசமான சப்ஜெக்ட் அவங்க டெஸ்ட் பண்ணுறப்போ நான் வந்து வாலண்ட்ரியாகவே இல்லை ட்ராப் அவுட் வாங்கிட்டேன் இந்த எக்ஸ்பீரிமெண்ட்லேருந்து அப்படின்னா அந்த ரிசர்ச்சர் சொல்கிறான். அப்புறம் அந்த பேபிள் குரூப் வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றி கவலையே படல, அவங்க உயிரோடு இருக்காங்களா என்னன்னு கூட அவங்கள கவலைப்படாமல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறதுனால எனக்கு பயம் வந்துருச்சு. நான் ட்ராப் அவுட் வாங்கினதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலியும் என்னையும் ஹர்ட் பண்ணிடுவேன்னு எங்களை பயமுத்துனாங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை மன்னிச்சிடுங்க வின்சென்சோ, எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயத்தை பற்றி தெரியும், பட் உங்கள்கிட்ட நான் தெரியாத மாதிரி காமிச்சது காரணம் நான் உங்களை இதில் இன்வால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது வின்சென்சோ அங்கேருந்து வராரு. இன்னும் வின்சென்சோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க.
நீங்கள் நினைக்கிற மாதிரி பேபிள் குரூப் ஒன்றும் சாதாரணவங்க கிடையாது. அவங்க ஒரு மான்ஸ்டர். ரொம்ப ஒரு மனுஷனோட உயிரே கொல்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மனசாட்சி இருக்காது. நீங்கள் அவங்கள்ட்ட இனிமேல் போராட வேண்டாம், இதோட நிறுத்திக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. அது எப்படி என்னால் நிறுத்த முடியும், இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ்னால நான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் போராடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அண்ட் அவர் கிளம்பும் போது வின்சென்சோ நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வின்சென்சோவும் ஹீரோயினோட அப்பாவும் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே வின்சென்சோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. வின்சென்சோ வந்து நீங்கள் பேசுங்கன்னே நீயும் வா, அவங்க வந்து நீ பேசினா கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அவங்களோட கேன்சர் ரொம்ப அதிகமாக ஸ்டேஜ் ஆகிருக்கும், இன்னும் 6 மாதம் தான் உயிரோடு இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. வின்சென்சோட நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அப்போ வின்சென்சோக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அந்த பேபிள் குரூப் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணுறதுக்காக சொன்ன அந்த பர்சன் தான். அவரும் வின்சென்சோவும் அந்த பர்சனை மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி எனக்கு எதுக்கு நீங்கள் கூப்பிட்டேன்னு கேட்டதுக்கு வின்சென்சோ ஒரு பெரிய ஒரு என்வெலப் மாதிரி கொடுக்கும் போது பர்சன் என்னென்னு பார்த்தா அதில் வந்து அவங்க ரியல் எஸ்டேட்ஸ் வாங்கின பிஸ்னஸோட ப்ரைப்ஸ் டீட்டெயில்ஸ், அதாவது லஞ்சம் கொடுத்த டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் அவங்க மிஸ்ட்ரெஸோட இருந்த ஃபோட்டோஸையும் காமிச்சிருப்பான் வின்சென்சோ. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணாமல் நீ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், போஸ்ட்போன் பண்ணணும். ஏன்னா அந்த அவங்க சப்போஸ் டெமாலிஷ் பண்ணாங்கன்னா எனக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும், அதை பண்ணாமல் தடுக்கிறது தான் உன் வேலை. இதில் சப்போஸ் எனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் வந்து இந்த எல்லா ஃபோட்டோஸும் எல்லாத்தையும் லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுவான். நெக்ஸ்ட் என்ன காமிக்கிறாங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயினை கூப்பிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அதோட எஃபெக்ட் எல்லாமே. பட் ஹீரோயின் வந்து இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியே இருக்குது, இது ஒரு கான்ஸ்பிரசி தெரிய மாதிரி இருக்குது, எல்லா மெடிக்கல் கம்பெனிஸும் தான் இந்த மாதிரி ட்ரக் ரிலீஸ் பண்ணுவாங்க, நீங்கள் மட்டும் ஏன் பேபிளை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ அவங்க பண்ணுற மாதிரி இது கிடையாது, இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம்னு சொல்லும் போது ஹீரோயின் நம்பலை. யார் உங்களுக்கு இதெல்லாம் வின்சென்சோ சொன்னாரா அப்படின்னு கேட்டுட்டு அப்போது யாரோ பெல் அடிப்பாங்க. உங்களோட வின்சென்சோ தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எதை பற்றியும் கண்டுக்காமல் கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் வந்து வின்சென்சோவும் ஹீரோயினோட அப்பாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து வின்சென்சோ கேட்குறாங்க, நீங்கள் இன்றைக்கி மீட் பண்ணிங்களா ஒரு லேடியை, அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ இல்லை அவங்களோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, இன்னும் 6 months தான் அவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு அவ்வளோ கவலை இருந்தால் உங்கள் அம்மாவை நீயே விசாரிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டப்போ வின்சென்சோக்கு ஷாக் ஆகிடும். உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு கேட்டப்போ நீ எனக்கு என்னை பப்ளிக் டிஃபெண்டரானு கேட்டப்போவே எனக்கு டவுட் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 5 yearsக்கு முன்னாடின்னு திருப்பியும் ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கேஸில் அந்த வின்சென்சோட அம்மா அந்த ஜெயில் ட்ரெஸ்ஸில் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பாவும் அந்த கோர்ட்டில் இருப்பாங்க, வின்சென்சோவும் இருப்பாங்க. அப்போ வந்து ஃபால்ஸான அக்யூசேஷன் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்து வின்சென்சோ ரியாக்ஷனை பார்க்கும்போது வின்சென்சோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப அங்கே இருக்கவே முடியாத மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா நம்ம அம்மா வந்து ஒரு ஃபால்ஸான அக்யூசேஷன் தராங்கன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நடக்கும்னா வின்சென்சோ வந்து அங்கே இருக்க முடியாமல் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2-3 வச்சு தான் அவங்களோட அம்மா அப்படின்னு நானே ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். நெக்ஸ்ட் என்ன காமிக்கிறாங்கன்னா கேஸோட டியூபை கட் பண்ணி அங்கே ஒரு வாட்ச் செட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. அது கொஞ்ச நேரத்துலேயே அது ரொம்ப பிளாஸ்ட் ஆகி அந்த இருக்கிற மொத்த பேரை இறந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே நியூஸில் என்ன காமிக்கிறாங்கன்னா ஹீரோயினோட அப்பா அதுக்கப்புறம் வின்சென்சோ இவங்க வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ அங்கே இருக்கிறது வந்து பேபிள் குரூப் பக்கத்தில் இருக்கிற ஒரு வில்லா, அண்ட் அங்கே இருந்தது பேபிள் குரூப்போட ரிசர்ச்சர்ஸ் தான். மொத்தம் 14 ரிசர்ச்சர்ஸ் இருந்தாங்க. அதில் 12 ரிசர்ச்சர்ஸ் வந்து அங்கே அப்படியே வெடிஞ்சு இறந்துட்டாங்க, ஸ்பாட்டட். அண்ட் மீதி இருக்கிற 2 பேரும் ரொம்ப சிவியராக இன்ஜூர் ஆகிருக்காங்க, உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கு அப்படின்னு காமிச்சப்போ ஹீரோனோட அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகி இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா பேபிள் குரூப்போட சேர்மேனோட மிஸ்டர் ஹேன், அதாவது வூசாங்கோட அந்த ஹெட்டும் அதுக்கப்புறம் அந்த லாயர் மிஸ்டர் சாய் எல்லாமே சேர்ந்து ஒரு லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த சேர்பர்சன் வந்து என்னோடய வில்லா போயிடுச்சு, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவான வில்லா, நாங்கள் செஞ்ச ஃபர்னிச்சர்ஸ்லாம் ரொம்ப அதிகமான விலை அப்படின்னு அதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்து அந்த சேர்பர்சன் சாப்பிட்டுட்டு வெளியே போனப்போ லாயர் சாய் வந்து இவர் தான் வந்து பேபிள் குரூப்போட சேர்மேன் எனக்கு தோணலை, ஏன்னா ஒரு சுச்சுவேஷனை வந்து கிராஸ்ப் பண்ணுற விதம், அதாவது புரிஞ்சுக்கிற விதம், அதுக்கப்புறம் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு இவரா சேர்மேனாக இருப்பாருன்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொன்னப்போ அந்த மிஸ்டர் ஆன் என்ன சொன்னார்னா எனக்கு அப்படி எதுவுமே தெரியல, நீ என்ன சொல்கிறேன்னு புரியலன்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவான். நெக்ஸ்ட் சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த ரிசர்ச்சர் வந்து ஹீரோனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து சரண்டர் ஆகிறேன், அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா ஏன் திடீர்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ இல்லை இன்றைக்கி இருந்த ரிசர்ச்சர்ஸையும் அவங்க உயிரோட கொளுத்திட்டாங்க, அதே நிலமை நாளைக்கு எனக்கு ஆகலாம், ஸோ எனக்கு அதுக்காக நான் வந்து சரண்டர் ஆகிட்டேன்னு சொல்லப்போ ஹீரோயினோட அப்பாவும் சரி
டாடி நான் உடனே வரேன், உடனே நாளைக்கு மார்னிங் நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வின்சென்ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா எல்லாருமே 2 பேருமே சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போய் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு. அப்போது வின்சென்ஸோ வந்து உங்கள் பேபிள் குரூப்பை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப மோசமான மான்ஸ்டர்ஸ், அவங்க கூட சண்டை போட முடியாது அப்படின்னு வின்சென்ஸோ வந்து சொன்னதுக்காக ஹீரோயினோட அப்பா சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் என்னோடய அட்மோஸ்ட் பவரை கொடுத்து நான் அவங்களோட ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த ரிசர்ச்சர் ஒளிஞ்சிருக்கிற இடத்த அந்த பேபிள் குரூப் ஆளுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்கள துரத்தும் போது அந்த ரிசர்ச்சர் வந்து ஒளிஞ்சிட்டு நெக்ஸ்ட் அதே சைமல்டேனியஸாக இந்த சீனில் என்ன காமிக்கிறாங்கன்னா, அப்போ ஹீரோயினோட அப்பா நான் போய் வெளியே ஸ்மோக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா ஒரு ஃபோனை வச்சுட்டு அவர் வந்து வெளியே போய் ஸ்மோக் பண்ண போவார். அப்போ பார்த்தா அந்த ரிசர்ச்சர் வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு கால் பண்ணுவாங்க. பட் ஹீரோயினோட அப்பா எடுக்க மாட்டார், ஏன்னா அவர் வெளியே இருப்பார். ஸோ வின்சென்ஸோ வந்து அந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கும்போது ஆர்டியூன்னு இருக்கும், அதாவது அந்த ட்ரக்கோட நேம். ஸோ அப்போது வின்சென்ஸோக்கு தெரியுது ஹீரோயினோட அப்பாவுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அவரும் அந்த ஃபோன் அட்டன் பண்ண மாட்டார். அங்கே என்ன காமிப்பாங்கன்னா, அந்த ரிசர்ச்சரை என்ன காமிப்பாங்கன்னா, அவங்க வந்து சாவடிச்சிடுறாங்க அந்த ரிசர்ச்சரை. சைமல்டேனியஸாக இந்த சீனில் என்ன காமிப்பாங்கன்னா, ஹீரோனோட அப்பா வந்து ஸ்மோக் பண்ணி முடிச்சிட்டோன்னே உள்ளே வராரு. உள்ளே வந்து உட்காரும் போது வின்சென்ஸோ வந்து நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களான்னு கேட்கும் போது அதுக்கு ஹீரோயினோட அப்பா, ஆமாம் நான் சின்சியராக பண்ணுற விஷயத்த நான் மறைக்கிறேன், உங்களால் ஒரு மான்ஸ்டரை இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ கரெக்டாக அங்கே ஒரு வேன் வந்து அவங்கள 2 பேரையும் மோதிடுது. அந்த இடித்த வேகத்தில் வின்சென்ஸோவும் ஹீரோனோட அப்பாவும் கீழே விழுந்துடுறாங்க. இதோட இந்த 3rd எபிசோடை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோடை நம்ம சீக்கிரம் பார்க்கலாம்.